சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. கூட்டணி தொடர்பாக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை அதிமுகவுக்குள்ளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டணி தேவையா என்கிற கருத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகச்சிலர் எழுப்புகிறார்கள். பலர் இந்த கூட்டணி வருவதை வரவேற்கிறார்கள். திரு ஜெயக்குமார், திரு KP முனுசாமி போன்ற சிலர் கூட்டணி தேவையான்னு கேட்கிறாங்க. ஆமா, விஜய்க்காக காத்திருக்காரா சார் எடப்பாடி? இன்று வரை தொலைக்காட்சி விவாதங்களில் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று விஜய் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் கூறி வரும் நிலையில் எப்படி எடப்பாடி பழனிசாமி காத்துக் கொண்டிருக்க முடியும்? இலவு காத்த கிளியாவத்தான் ஆவார். 100 தொகுதிகள் என்று எடுத்துக் கொள்ளலாமா என்று விஜய் தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது. காரியத்தை கெடுத்து குட்டிச்சோதாக்கியது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளிருந்தே வெளிப்படும். ஓகே சார், எடப்பாடியோட ஒரு சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்காங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? உள்ளுக்குள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை திரு வேலுமணி கையில் தான் மெயின் கீ இருக்கிறது, சாவி இருக்கிறது. வேலுமணி கையில் தான் சாவி இருக்குங்கிறீங்க. வேலுமணி அவர்கள் கழக கொடி உயர்த்தினால் அதிமுகவில் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும். வேலுமணியை பார்த்து எடப்பாடி பயப்படுறாரா? வேலுமணியை பார்த்தால் பயந்துதாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார், அண்ணாமலை காவு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்கள் எல்லாரும் இதை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார், அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை உள்ளடக்கிய கூட்டணி உருவாவதுதான் பாஜகவுக்கு நல்லது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். நலமா இருக்கீங்களா சார்? சார், எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போன பிறகு நாங்கள் கூட்டணியை பற்றி பேசவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. அதை தமிழ்நாடு மக்கள் நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க, நீங்களே ஓப்பனா பேசியிருந்தீங்க. ஆனா அமித்ஷா NDA கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காரு. விரைவில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. எடப்பாடி ஏன் சார் இதை பத்தி மாத்தி பேசுறாரு? ஏன் கூட்டணி உருவாகி விட்டது, உருவாக போகிறது என்பதை அதிமுக தரப்பு ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பதிலே சொல்லாம இருக்காங்க? ஆனா பாஜக தரப்பு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு சார்? முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றதே அதிமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு கூட்டணி பற்றி பேசவில்லை என்று அவர் கூறியதை யாரும் நம்ப தயாராக இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பது உண்மை என்று அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் சில நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். ஆனால் பாஜக தரப்பில் பேசப்பட்ட கருத்துக்களை, இன்னமும் கூறப்பட்ட கருத்துக்களை, திரு அமித்ஷா அவர்களால் கூறப்பட்ட கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் பலரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதிமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் பலரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்போது பேசப்பட்ட விவரங்கள் சில அவருக்கு நெருடலாக இருந்ததாக தகவல்கள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிற தொகுதிகளின் அளவு, அதே போல பேச்சுவார்த்தை சம்பந்தமாக கூறப்பட்ட சில விவரங்கள், இவற்றில் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க முடியாமல் கால அவகாசம் அங்கேயே கோரியதாக அதிமுகவுடைய முன்னணி தலைவர் ஒருவர் தெரிவித்தார். அதாவது அங்கேயே அவர் கால அவகாசம் கோரினார். ஆகவே அந்த அவகாசத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன சார் டிமாண்ட் வச்சாங்க? அநேகமாக சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய இடைவெளி வருகிற விடுமுறை நாட்களில் அவர் ஒருவேளை அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தக்கூடும் என்று சொல்கிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைவது என்று சொன்னால் இந்த மாதம் எண்டு வரை இருக்கிறது. ஆகவே அதுவரை முடிவு சொல்லாமல், பாரதிய ஜனதாவுக்கு முடிவு சொல்லாமல் இவரால் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. இதற்கிடையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, திரு OPS அவர்களும் சரி, தமிழகத்திற்கு 6ஆம் தேதி பிரதமர் வருகிற போது சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. பாரத பிரதமரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உயர்மட்ட தலைவர்களோ கூட்டணி சம்பந்தமாக இறுதி முடிவை எடுக்காமல் தொடர்ந்து இந்த பேச்சு நீண்டு கொண்டே போவதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். கூட்டணி தொடர்பாக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை அதிமுகவுக்குள்ளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டணி தேவையா என்கிற கருத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகச்சிலர் எழுப்புகிறார்கள். பலர் இந்த கூட்டணி வருவதை வரவேற்கிறார்கள். திரு ஜெயக்குமார், திரு KP முனுசாமி போன்ற சிலர் கூட்டணி தேவையான்னு கேட்கிறாங்க. ஆமா, KPMமும் டெல்லி போயிருந்தார்ல சார்? போயிருக்காரு. ஆனால் அவர் இந்த கூட்டணியை விரும்புகிறவர் அல்ல என்று ஒரு தகவல் இருக்கிறது. சரி, ஆகவே ஆனால் வெளியே பரப்பப்படுவதை போல,
அதாவது பாஜக கூட்டணி அமைவதை பலர் எதிர்க்கிறார்கள் என்பது உண்மை அல்ல. ஓகே. அதிமுகவில் பலர் பாஜகவுடன் கூட்டணி உருவாவதை தான் வரவேற்கிறார்கள். ஓகே. விஜய்க்காக காத்திருக்க கூடாது. விஜய் அளவுக்கு மீறிய சக்தியோடு ஒப்பிடப்படுகிறார், கற்பனையில் இருக்கிறார். அவர் எப்போது வருவார் என்று காத்திருப்பது வீண். பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்தாலே நாம் வெற்றி பெற்று விடலாம். ஓகே. ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகள் இருந்தாலே நாம் திமுகவுக்கு களத்தில் கடும் போட்டு ஏற்படுத்த முடியும். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி வலுவாக உருவாகிவிட்டால் விஜய்க்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளே கிடைக்காது. ஆகவே நமக்கு வெற்றி உறுதிப்பட்டு என்ற பார்வை அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் பலரிடையே இருக்கிறது. சரி. ஆகவே விரைவாக முடிவெடுக்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார் என்பது ஒரு ரகசியமான, யாருக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. அமித்ஷாவை போய் பார்த்து வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் முடிவெடுக்காவிட்டால், அல்லது ஒரு தெளிவோடு கூட்டணி குறித்த ஒரு தெளிவான பார்வையோடு முடிவை எடுக்காவிட்டால் கட்சிக்குள்ளும் அவருக்கு நெருக்கடி ஏற்படும். அவர் ஒரு நம்பத்தகாத தலைவராக பிறரால் கருதப்படுவார். அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாது. அவர் நம்பத்தகாத ஒரு மனிதராக, ஏற்கனவே அவர் அவரை நம்பி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று பாஜக மத்தியிலே ஒரு பார்வை இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு திரு ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் எப்படி ஓரங்கட்டுவது, பிறகு ஒழித்து கட்டுவது என்று அவர் திட்டம் போட்டார். திருமதி சசிகலா அவர்களுடைய தயவால் முதலமைச்சரான அவர், திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று பிறகு திரும்பிய பிறகு அவர் இருக்கின்ற திசை பக்கம் கூட அவர் எட்டி பார்க்கவில்லை. மாறாக இருமாப்புடன் திருமதி சசிகலாவை சேர்த்து கொள்ள முடியாது என்று ஒரு கருத்தோடு இருந்தார். கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பொதுக்குழு கூட்டி. ஆகவே இப்படி யார் யார் தயவில் அவர் ஆதரவு பெற்றாரோ, உதவி பெற்றாரோ அவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்துகிற செயல்பாட்டை கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிறார். ஓகே. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி இங்கே 4 ஆண்டுகள் நீடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. அதை மறுக்க முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்களே நான் அதிமுகவில் திரும்பவும் இணைவதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சொன்ன ஆலோசனை தான் காரணம் என்று தெரிவித்தார். ஆகவே ஓபிஎஸ் பக்கம் இருந்த 11 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து அந்த ஆட்சியை காப்பாற்றினார்கள். அதையும் மறந்தார். பாஜக செய்த உதவியும் மறந்தார். இப்படி கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சம்பவங்களை சிலர் இப்போது பாஜக தலைமைக்கு மீண்டும் நினைவூட்டி, இவரை நம்பாதீர்கள், கூட்டணி பற்றிய கருத்தை விரைவில் தெரிவிக்குமாறு கேளுங்கள் என்று பாஜகவை சேர்ந்தவர்களே 1-2 பேர் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலம் இந்த பேச்சுவார்த்தை ரகசியத்தை இழுக்க முடியாது. கட்சிக்காரர்களிடம் தெரிவித்தாக வேண்டும் டெல்லியிலே சொல்லப்பட்டது என்ன என்று. அதே போல பத்திரிகையாளர்களிடம் இவர் புழுக முடியாது. இது வதந்திகள் உருவாவதற்கும் கட்சிக்குள் அதிருப்தி வளருவதற்கும் ஏற்படுவதற்கும் அதற்குத்தான் வழிவகுக்கும். ஆகவே அவர் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், அதாவது டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்த்த பிறகும் விஜய்க்காக காத்திருக்காரா சார் எடப்பாடி? விஜய் ஆப்ஷன் இப்போ வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருக்காரா எடப்பாடி? அப்படி என்று ஒரு வதந்தி உருவாவதற்கு அவர்தான் காரணம். திரு எடப்பாடி பழனிசாமி முடிவை விரைவில் எடுக்காத வரை இத்தகைய வதந்திகள் நீண்டு கொண்டே போகும். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்கும் போது இந்த நிலையைத்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளிப்படுத்தி இருக்கிறார். புஷி ஆனந்த் விஜய் சொல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க மாட்டார். ஆகவே இன்று வரை தொலைக்காட்சி வாதங்களில் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று விஜய் கட்சியினுடைய அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர்கள் கூறி வரும் நிலையில் எப்படி எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டிருக்க முடியும்? இலவு காத்த கிளியாவத்தான் ஆவார். 100 தொகுதிகள் எடுத்துக்கொள்ளலாமா என்று விஜய் தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்த தடுமாற்றத்தில் இருந்து விலகி விரைவில் முடிவெடுப்பதுதான் அதிமுகவுக்கு நல்லது. அவர் நம்பகத்தன்மை அற்றவர் என்ற பேச்சு நீங்குவதற்கும் அதுதான் வழிவகுக்கும்.
அமித்ஷா கிட்ட கால அவகாசம் கேட்டுக்காருன்னு சொல்றீங்க. இப்படி கால அவகாசம் கேட்கிற அளவுக்கு எடப்பாடி கிட்ட அமித்ஷா என்ன சார் சொன்னாரு? சீட் ஷேரிங் எங்களுக்கு அதிகமா சீட் இல்ல, எனக்கு தெரியாது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாஜகவினுடைய வலிமைக்கு ஏற்ப அதிக இடங்கள் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக பாஜகவுக்குள் உருவாகி இருக்கிறது. ஓகே, அந்த கருத்தை தமிழக பாஜகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் 1-2 பேர், திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட டெல்லியிலே தெரிவித்ததாகவும் செய்திகள் இருக்கின்றன. ஆகவே நாம் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார், குறிப்பாக இபிஎஸ் அவர்களோடு ஒரு மோதல் போக்கு இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் டெல்லி போயிருக்காரு. அதுவும் தமிழ்நாடு அரசியல் கருத்தை ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களும் டெல்லி போயிருக்காரு. என்ன சார் பிளான் பண்றாங்க? ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியை கார்னர் பண்ணும் விதமாக செங்கோட்டையனை வளர்த்து விடுதா பாஜகங்கிற ஒரு கேள்வி எழுதே சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இது குறித்து விரிவாக சொல்ல முடியும். திரு செங்கோட்டையன் அவர்களை நன்றாக அறிந்தவன், என்ற கால நண்பர் என்ற முறையில் திரு செங்கோட்டையன் மிக விரைவாக ஒரு கட்சிக்கு எதிரான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பதாக நான் அறியவில்லை. கட்சியினுடைய தலைமையினுடைய அணுகுமுறைகளில் அவருக்கு கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அது அவருக்கு மட்டுமல்ல, மேலும் சிலருக்கு இருப்பதாக நான் அறிகிறேன். யாருக்கு சரி இருக்கு? இல்லை, கட்சிக்குள் பல முன்னணி தலைவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி திறந்த மனதுடன் கட்சியை வழிநடத்தவில்லை, ரகசிய அணுகுமுறையை கடைபிடிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எல்லா நேரங்களிலும் அந்த ரகசிய அணுகுமுறை தேவையற்றது, சில நேரங்களில் மூத்த சகாக்களை ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சில தலைவர்கள், அதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை சொன்னார்கள் என்னிடத்திலே. மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவினுடைய நிறுவன தலைவர். அவர் பல முக்கியமான அரசியல் விவகாரங்களில் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், திரு எஸ்டி சோமசுந்தரம், திரு முத்துசாமி, திரு க ராஜாராம் போன்ற தலைவர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறார் என்பதை எனக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எம்ஜிஆர் காலத்தில் அவரோடு இருந்து பழகியவர்கள் சொன்ன தலைவர்கள் எனக்கு தெரிவித்த தகவல் இது. அதே போல செல்வி ஜெயலலிதா காலத்தில் எனக்கே நன்றாக தெரியும், ஏனென்றால் நான் அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு பெற்றிருந்தவன். அவருடைய காலத்தில் ஒவ்வொரு பீரியடிலும் 1991, 89, 96, 2001, 2011 வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு 4 முன்னணி தலைவர்கள், 5 பேர் 4 பேர், செல்வி ஜெயலலிதா அவ்வப்போது கலந்து ஆலோசனை செய்வார். 4 குழு 5 குழுன்னு சொல்லுவாங்களே ஒவ்வொரு காலகட்டத்தில். ஓகே, திரு ஓபிஎஸ் இருந்திருக்கிறார், திரு எஸ்டிஎஸ் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறார், அதே போல திரு நத்தம் விஸ்வநாதன் இருந்திருக்கிறார், திரு கேபி முனுசாமி ஒரு கட்டத்தில் இடையிலே இருந்தார், அதன் பிறகு திரு பழனியப்பன் வந்தார், திரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். அப்படி ஒரு 4 அணி எப்போதும் இருந்திருக்கிறார். அப்படி எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடைபிடித்த நேரத்தில் இவர் என்ன அவர்களை விட சிறப்புக்குரிய தலைவரா? அவர்களோடு ஒப்பிடவே முடியாத ஒரு மனிதர். இவர் மட்டும் என்ன ரகசியம் காக்கிறார்? எதேச்சதிகார போக்கு என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஓகே, அந்த அதிருப்தி எப்போது வெளிப்படும் என்றால், உருப்படி இல்லாத ஒரு கூட்டணி உருவானால் அப்போது அந்த வெளிப்படும், அல்லது இரட்டைலை முடக்கப்பட்டால் அப்போது அந்த அதிருப்தி வெளிப்படும். காரியத்தை கெடுத்து குட்டிச்சோதாக்கியது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள் இருந்தே வெளிப்படும். எப்போது வெளிப்படும் என்றால், ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி உருவாகுமா, ஆட்சிக்கு வருமா என்ற நம்பிக்கை, கட்சி ஆட்சிக்கு வருமா என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை சிதைந்து போனால் மொத்த பழியும் எடப்பாடி மீது தான் வந்து விழும். ஓகே, அதற்குத்தான் அவர் மேற்கொள்ளுகிற தாமதம் என்பது வழிவகுக்கிறது. ஓகே சார், எடப்பாடியோடு ஒரு சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? உள்ளுக்குள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஓகே, உள்ளுக்குள்ள கடும் அதிருப்தின்னு சொல்றீங்க சார். சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வந்திருந்தாங்க. அப்போதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிதியமைச்சரை சந்தித்ததாக தகவல். அதையும் தாண்டி டெல்லி போயிருக்காரு. என்ன சார் பிளான்? செங்கோட்டையன் என்ன மைண்ட் செட்ல இருக்கு? இல்ல, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்ததாக ஊடகத்தில் வந்த செய்தியை போல நானும் கேள்விப்பட்டேன். அவரும் இதுவரை அதை மறுக்கவில்லை. எல்லாம் நன்மைக்கே என்று கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஒருவேளை அவர் சந்தித்திருந்தால் அதிமுக என்ன மனநிலையில் இருக்கிறது, அதிமுக கட்சிக்குள் கூட்டணி தொடர்பாக என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்று ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் அவர் விவாதித்திருக்க கூடும். அவரிடம் அவரிடம் கலந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடி மாதிரி கதை விட முடியாது. அதாவது நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் கருத முடியாது. நிச்சயமாக திரு செங்கோட்டையன் சந்தித்ததாகத்தான் தகவல். சந்தித்திருந்தால் அரசியல் தான் பேசப்பட்டிருக்கும். கத்திரிக்காய் வியாபாரம் பேசப்பட்டிருக்காது. நிச்சயமாக அதிமுக விவகாரம் தான் பேசப்பட்டிருக்கும். இந்த தர்மயுத்த காலங்களில் எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களை பாஜக இயக்கியதோ
அதே மாதிரி இன்னொரு தர்ம யுத்தம் அதிமுக நடக்க போதா? அதுக்கு வந்து செங்கோட்டையனை பாஜக தயார் செய்கிறதா? அதற்கு சார் பாரதிய ஜனதா அதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை என்று திரு அண்ணாமலை மறுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் விரைவாக முடிவாகாவிட்டால் கட்சிக்குள் இருக்கிற அதிருப்தி வெளிப்படும். அப்போது என்னை பொறுத்தவரை திரு வேலுமணி கையில் தான் என்ன சொல்லுகிறது, அந்த மெயின் கீ இருக்கிறது, சாவி இருக்கிறது. வேலுமணி கையில் தான் சாவி இருக்குங்கிறீங்க. வேலுமணி அவர்கள் கழக கொடி உயர்த்தினால் அதிமுகவில் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும். அந்த மைண்ட் செட்ல வேலுமணி இருக்காரா சார்? வேலுமணி திரு வேலுமணி அவர்கள் பாஜக உறவு வேண்டும் என்று கருதுகிறார். சரி, திரு வேலுமணி அவர்கள் ஒருவேளை அதிருப்தி குரலை வெளிப்படுத்தினால் அவர் பின்னால் செங்கோட்டையன், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போல பல பேர் திரளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதாவது எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி ஒரு ரிபலாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? மாற வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை. இப்போது உள்ளே வந்து ஒரு புகை கனன்று கொண்டிருக்கிறது. அதிருப்தி என்பது புகைந்து கொண்டிருக்கிறது எடப்பாடிக்கு எதிராக. ஆமா, அந்த புகைச்சல் என்பது வெறுமை புகையாக வந்து கொண்டிருக்கிறது. அது நெருப்பாக வருகிறதா என்றுதான் நான் பார்க்கிறேன். அது வந்து வேலுமணி கையில் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, நான் சொல்ல வருவது இருக்கக்கூடிய வலிமையாக பல பேரை பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர் அவர். வெவ்வேறு தலைவர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி சில பேரை அலட்சியப்படுத்துகிறார், சில பேரை பார்த்து பயப்படுகிறார், சில பேர் இயக்குகிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. வேலுமணியை பார்த்து எடப்பாடி பயப்படுறாரா? வேலுமணியை பார்த்தால் பயந்ததாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சரி, அதை போலத்தான் திரு சி வி சண்முகம், திரு கே பி முனுசாமி இயக்குகிறார், எடப்பாடி இயக்குறாரு. ஆமா, ஜெயக்குமாரை இயக்குகிறார். ஆகவே அவர் செய்கிற இந்த தந்திரமான வேலைகள் அவருக்கு எதிராகவே சில நேரங்களில் மாறிவிடுகின்றன. 6 பேர் போய் அவரிடம் ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர் எல்லாம் சேர்த்துக்கொண்டு செயல்படலாம், டிடிவி அலையன்ஸ் வைத்துக் கொள்ளலாம், ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ளலாம், திருமதி சசிகலாவுக்கு ஏதாவது ஒரு கௌரவ பொறுப்பு கொடுக்க முடியுமா என்று பார்க்கலாம் என்ற ஆலோசனை சொன்ன காரணத்துக்காக அந்த 6 பேரையும் ஒவ்வொருவராக ஒதுக்க ஆரம்பித்தார். வேலுமணியை ஒதுக்க முடியவில்லை. ஆகவே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சார், வேலுமணி அவர்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிற மைண்ட்செட் எல்லாம் இருக்காரா சார்? ஒன்றுபட்ட அதிமுக இருப்பதுதான் நல்லது என்ற கருத்து இன்று வரை அதிமுகவுக்குள் பலரிடையே இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியை தவிர அவர் தன் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதில் தான் குறியாக இருக்கிறார். கட்சியினுடைய நலன் அவருக்கு 2ஆம் பட்சமாக இருக்கிறது. தன்னுடைய நலன், தன்னுடைய நாற்காலி, தன்னுடைய அதிகாரம் இவற்றை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படக்கூடியவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சார், எடப்பாடி அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை அமித்ஷா சந்திப்பும் டெல்லியில் நடந்திருக்கு. இதை பத்தி ஏதாவது தகவல்கள் இருக்கா சார்? திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரையும் அது தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் 1-2 பேரையும் சந்தித்ததாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. கோவை திரும்பிய பிறகு அவர் அளித்த பேட்டி என்பது சர்ச்சையா மாறி இருக்கு. அவர் மனதில் கடும் அதிருப்தி அல்லது அவர் வந்து ஒரு அப்செட் ஆனதை அந்த பேட்டி என்பது வெளிப்படுத்தியிருக்கிறது. அவர் தமிழக பாஜகவின் நிலை என்ன என்பதை டெல்லியில் தெரிவித்து விட்டு வந்ததாக அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை, என்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படவும் தயாராக இருக்கிறேன். அடுத்தது இன்னொரு 1 மாதங்கள் கழித்து நான் எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த 3 வார்த்தைகளையும் நான் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகவே அவர் கூட்டணி வலிமையாக பாஜகவுக்கு பெருமை தேடி தரும் வகையில் இல்லாவிட்டால் அவர் ஒருவேளை நான் இந்த பொறுப்பில் நீடிக்க விரும்பவில்லை என்று கூறியிருப்பாரோ என்று நாம் நம்பும் வகையில்தான் அல்லது கருதும் வகையில்தான் அவருடைய பேட்டி என்பது அமைந்திருக்கிறது. சார், அதிமுக பாஜக கூட்டணி டெல்லி விரும்புது, ஆனா அண்ணாமலை விரும்பல, நாம எடுத்துக்கலாமா? பாரதிய ஜனதாவுக்கு அதன் வலிமைக்குரிய அளவுக்கு தொகுதிகள் பெற வேண்டும் என்று தமிழக பாஜகவில் பலர் கருதுகிறார்கள். எவ்வளவு சார்? அவர்களில் அண்ணாமலை அவர்களும் ஒருவர். எவ்வளவு தொகுதி சார் கேட்பாங்க? இதுதான், அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதன் வலிமைக்கேற்ற வகையில் 18% இடங்களை பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக 4% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 11% உயர்ந்திருக்காங்க. அப்படி வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு மிக முக்கியமான காரணம். ஆகவே அண்ணாமலை அவர்களை அவருடைய கருத்தை அலட்சியப்படுத்தாது பாரதிய ஜனதா மேலிடம் என்றுதான் நான் நம்புகிறேன். ஒருவேளை பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கௌரவமான அளவு தொகுதிகள், சுமார் 50 தொகுதிகள், பல பேர் கருதுவது 50 தொகுதிகளையாவது பெற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அளவு என்று சொல்லும் போது ஒரு 100 தொகுதிகள், 90 முதல் 100 தொகுதிகளை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கட்சியின் நலனில் அக்கறை உள்ள சிலருக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா ஒரு 50 தொகுதி வரைக்கும் பாஜக எதிர்பார்க்கிறாங்களா சார்? பாஜகவுக்கு மட்டும்? பாஜகவில் உள்ள
பாஜக வளர்ந்திருக்கிறது, அதற்கேற்ப இடங்களை பெற வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் இதை எதிர்பார்க்கிறார். 50 சீட் கேட்கிறாங்கன்னு இல்ல சார், அந்த அளவாவது பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்கிறார்கள் என்பது வேறு, எதிர்பார்க்கிறார்கள் என்பது வேறு. திரு அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவித்தார் என்பது நமக்கு தெரியாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய பார்வை பாஜக வலிமையான சக்தியாக தமிழகத்தில் திகழ வேண்டும், சரி, அதற்குரிய வகையில் அதனுடைய பேச்சு அமைய வேண்டும் என்பது அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவரே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், கூட்டணி ஆட்சி 2026 உருவாகும் என்று சொல்லி இருக்கிறார். அது அவருடைய விருப்பம், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாஜகவை வலிமையுள்ள சக்தியாக, முதன்மை சக்தியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஏற்கனவே அவர் கூறியது, அதிமுகவோடு கூட்டணி இருந்தால் நான் இந்த பதவியில் தொடர விரும்புகிறேன் என்பதை நினைவுபடுத்தி சில பேர் அங்கே கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், கட்சி எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன், நான் தொண்டனாகவும் இருக்கவும் தயாராக இருக்கிறேன் என்பதை 2-3 முறை அவர் சொல்ல வேண்டிய அவசியம். அண்ணாமலை பேச மாட்டாங்கிற ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு. மாறி மாறி பேசக்கூடியவன் அல்ல, எனக்கு பதவி முக்கியம் அல்ல, நான் எந்த நிலையில் இருந்தும் பணியாற்றக்கூடியவன் என்று சொல்லி இருக்கிறார். விவசாயத்துக்கு வேலையை பார்க்க போய்விடுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கௌரவமான மிக வலிமையான அளவுக்கு கூட்டணி பேரத்தை நடத்தி மிக அதிகமான தொகுதிகளை பெற்றால் அது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும். அல்லது அதிமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுகிற நிலையில் இருந்து அண்ணாமலையை மாற்றிவிட்டு அதை செயல்படுத்துவது என்ற போக்குக்கு பாஜக முடிவெடுக்குமானால் அது பாஜகவுக்கு பலத்த சேதாரத்தை உண்டாக்கும். சார், சமீப நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார், அண்ணாமலை காவு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்கள் எல்லாரும் இதை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? ஒரு 3 பேர் ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த லிஸ்ட்ல முந்துகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வந்துகிட்டு இருக்குல்ல சார்? சார், ஊடகத்தினர் பல கற்பனைகளை எழுதுவார்கள். நீங்கள் சொல்வது போல நயினார் நாகேந்திரன் பெயரை போட்டிருக்கிறார்கள், திருமதி வானதி சீனிவாசன், திரு எல் முருகன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி பலரை போட்டிருக்கிறார்கள். அநேகமாக ஒரு மேஜர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இருப்பார், இப்படியும் ஒரு கதை எழுதுகிறார்கள். பழுத்த அனுபவஸ்தர் பொன்னார், ஆகவே அவரை நியமிக்கலாம் என்று நீங்கள் அவரை விட்டு விட்டீர்கள் என்றும் பேச்சு இருக்கிறது. அக்கா தமிழிசை நான் இந்த ரேஸிலேயே இல்லை, நான் அதை எதிர்பார்க்கவில்லை, தம்பி அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார், கட்சி மேலிடம் என்ன முடிவெடுக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்படி பலருக்கு பலவிதமான செய்திகள், அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பது இவையெல்லாம் ஏஷியங்களின் அடிப்படையிலான செய்திகள். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக, ஒரு துக்ளக் நிருபராக அல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்புவது, தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை உள்ளடக்கிய கூட்டணி உருவாவதுதான் பாஜகவுக்கு நல்லது. இல்லாவிட்டால் பாஜகவுக்கு அண்ணாமலை காரணமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அந்த அணிக்கு வாக்களிக்காமல் போகக்கூடிய சூழலும் உருவாகலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஓகே சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தரப்பு டெல்லிக்கு போன போது அண்ணாமலை அவர்களை நீங்க மாற்ற வேண்டும்ங்கிற கோரிக்கையை வைத்ததாக தகவல். அதே போல இப்போவும் அந்த கோரிக்கை இப்போது அதிமுக தரப்பில் அந்த மாதிரி எந்த கோரியும் வைக்கப்படவில்லை என்று நான் அறிகிறேன். ஓகே சார், குறிப்பாக அதிமுகவுடைய டெல்லி பயணத்தில் இருந்த 4-5 பேரில் ஒருவரோடு தொடர்பு கொண்டு பேசிய இன்னொரு முன்னாள் அமைச்சர் என்னிடம் தெரிவித்த தகவல், அண்ணாமலையை மாற்றுவது பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே பேசவில்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே அதிமுக தரப்பு அதை எதிர்பார்க்கவில்லை. பாஜக தரப்பு இந்த கூட்டணிக்கு நெருடல் இல்லாமல் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதியோ அல்லது வேறு காரணங்களினாலோ அல்லது அவர் திரு அண்ணாமலை பொறுப்பில் நீடிக்க விரும்பாத காரணத்தினாலோ அவரை மாற்றுகிற முடிவு எடுக்குமானால் அந்த முடிவு என்பது வேறு விதமாகத்தான் பார்க்கப்படும். அவரே ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தாலும் கூட ஒரு கூட்டணிக்காக அவரை நீக்கிவிட்டார்கள் என்ற பேச்சு தான் வரும். அந்த பேச்சு பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அண்ணாமலை அவர்களையும் வைத்துக் கொண்டு பாஜகவுக்கு கௌரவமான தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு வலிமையான கூட்டணி அமைவதற்கு பாஜக வழிவகுக்குமானால், தன்னுடைய சக்திக்கேற்ப பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டணியை விரைவில் இறுதி செய்யுமானால் அந்த கூட்டணிக்கு பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சார், இன்றைய ஒரு மிக முக்கியமான நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும், இதை அமித்ஷா கிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை செய்தியா போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட யூகங்கள் அல்லது உறுதி செய்யப்படாத வதந்திகளை நான் அதன் அடிப்படையில் பேச முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் கோவையிலே
அளித்த பேட்டி, டெல்லிக்கு போய்விட்டு வந்து அளித்த பேட்டி, அதை பற்றி ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய பார்வையை நான் வெளிப்படுத்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சார். டெல்லியில் சொன்னதை இங்கு சொன்னால் பலருக்கும் சங்கடமாகிவிடுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காருல்ல. இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. இன்னார் இருக்க வேண்டும், இன்னொரு கட்சியில இன்னார் வர வேண்டும் என்ற அந்த வார்த்தையும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஓகே. திரு டிடிவி ஓபிஎஸ் அவர்களை பற்றியோ அல்லது வேறு கருத்தை பற்றி பேசும்போது திரு ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறி வந்திருக்கிறார். ஆனால் இன்னாரை சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம். கூட்டணியாக சொல்லி இருக்கிறார். சரி. ஆனால் கட்சியில் சேர்ப்பதை பற்றி நாங்கள் தலையிட மாட்டோம், இன்னொருடைய கட்சியினுடைய விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆகவே பலவிதமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் அவர் அளித்த பேட்டியில் அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவர்தான் அதற்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டவர், அவர்தான் அதற்கு தகுதியா பொறுப்பான, அதாவது உரிய பதிலை அவர்தான் தர முடியும். ஆகவே அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று சொன்னார் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி சொல்லக்கூடிய அவரும் அல்ல. எனக்கு தெரிந்து அந்த அளவுக்கு அவர் சென்று பேசக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. கட்சிக்கு இந்த வழியில் சென்றால் நன்றாக இருக்கும், கட்சி வலிமை பெறும் என்ற அளவுக்கு அவருடைய பார்வை இருந்திருக்கும். அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி, அதனுடைய நிலை, இதை குறித்தெல்லாம் மேலிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை தாண்டி கற்பனையாக வருகிற செய்திகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த திமுக தரப்பு எப்படி சார் பாக்குறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கின்ற விஷயங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையில் இந்த கூட்டணி நெருடல் இல்லாமல் உருவாகிவிட்டால் அது திமுகவுக்கு சவாலாகத்தான் இருக்கும். ஆகவே அப்படி ஒரு அணி உருவாகிறதா என்பதில் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சார், அதே போல திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக அமித்ஷா என்ன வேண்டுமானாலும் செய்வாரு, திமுக காரங்க வந்து போன்ல வந்து பேசாதீங்க, ஸோ இந்த அமித்ஷா ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவர் அப்படின்னு வந்து திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நகைச்சுவையாக பார்க்கிறேன். இவர்களுக்கு வந்து எந்த அளவு பயம் வந்திருக்குன்றது தான். அமித்ஷா பார்த்து திமுக பயப்படுதா சார்? அப்படி இல்லை. பொதுவாகவே இப்போ வந்து டெலிஃபோனில் பேசுறது, ஊடகத்தில் பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு திருமாவளவன் கூட சொல்லி. ஆமாம் ஆமாம். ஆகவே இவர்களெல்லாம் வந்து அந்தந்த கட்சி சரியா இருந்தால் இப்படி பேச வேண்டியதில்லை. திமுக காரங்களும் இன்னொருத்தரை பற்றி, மந்திரியை பற்றி விமர்சனம் பண்ணுறது, யாரை பற்றியாவது மாவட்ட செயலாளரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, பேப்பரில் எழுத வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகவே இத்தகைய ஒழுங்கீனங்கள் வெவ்வேறு கட்சியில் இருக்கின்ற காரணத்தால் திரு RS பாரதி இப்படி பேசியிருப்பார் என்று நான் பார்க்கிறேன். சார், சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு சார், விஜய்க்கு வந்து ஒரு 18% ஒரு ஓட் பேங்க் இருக்கு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளில வந்திருக்கு. ABP ஓட்டர் கருத்து கணிப்பு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன சார், உண்மையாலுமே விஜய்க்கு வந்து அதற்கு எந்த அடிப்படையும் இருக்கும் என்று நான் பார்க்கவில்லை. அது கருத்து திணிப்பு என்ற வகையில் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே விஜய்க்கு அத்தகைய சக்தி கிடையாது. இது வந்து ஒரு கருத்து திணிப்பு, இது நம்ப முடியாத அளவுக்குத்தான் அதை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் உள்நோக்கங்கள், வேறு ஏதாவது சக்திகளுடைய கை, இந்த இப்படி வெளியிடப்பட்டதற்கு பின்னால் வேறு ஏதாவது அரசியல் சக்திகளுடைய கை இருக்குமோ என்ற சந்தேகமும் வருகிறது. அந்த கருத்து கணிப்பு நிராகரிக்கத்தக்கது என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. நீதிமன்றத்தில் ஆளும் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாஸ்மாக் வழக்கை வந்து விசாரிப்பதற்கு ஈடிக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது, ஈடி இதுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நீதிமன்றங்களை வாதங்கள் வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? தமிழக அரசு எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. சரி, அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள் எந்த இடத்துக்கும் வரக்கூடாது என்று மட்டும்தான் தடை கேட்கவில்லை, அரசு அலுவலகத்திற்குள் வரக்கூடாது. ஏன்? லஞ்சப்பணம், எக்கச்சக்கமாக முறைகேடுகள் எல்லாம் இருந்தால் வரக்கூடாதா? ஆகவே அமலாக்கத்துறை இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது என்று சொல்லுவதை பார்த்தால் மிரண்டு போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவதை போல இன்றைக்கு திமுகவுக்கு முதல் மிரட்சி, பயம் யாரை பார்த்து என்று சொன்னால் அமலாக்கத்துறையை பார்த்துதான். ஆகவே தப்பு செய்தவர்களுக்குத்தான் பயம் வரும். அந்த பயம் திமுகவுக்கு வந்திருப்பதில் வியப்பில்லை. ஓகே, சொன்னீங்க. கடைசி கேள்வி சார், RSS தலைமை அலுவலகத்திற்கு ஒரு 11 ஆண்டுகள் கழித்து மோடி போயிருக்காரு. இதை பற்றியெல்லாம் வெளியே பேசும்போது 75 வயசு பிறகு வந்து மோடி வந்து பிரதமராக நீடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சோஷியல் மீடியாலையும் சரி பத்திரிகைகளையும் சரி போய்கிட்டு இருக்கு. RSS அலுவலகத்துக்கு மோடி போனதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? சஞ்சய் ராவத் அவர்களுடைய கருத்து அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கருத்து. RSS அலுவலகத்திற்கு பிரதமர் அவர்கள் சென்றதும் பிரதமர் பதவிக்கும் முடிச்சு போட்டு எழுதுவது வந்து அபத்தமானது. மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே 3வது முறை பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி தேடி தந்த அந்த தருணத்திலேயே திரு அமித்ஷா அவர்கள் பிரதமராக 2029 தொடருவார் என்று கூறியிருப்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.
ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த ரீதியாக ஒரு உறவு இருக்கிறது. ஆகவே அதை புரிந்து கொள்ளாமல் பாரத பிரதமரை இத்தோடு ஓய்வு பெற சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் அவரவர்களுடைய ஆசையை வேண்டுமானால் வெளிப்படுத்தலாமே தவிர அது உண்மையாகிவிடாது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான தகவல்களை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கீங்க. உள்வட்ட விவகாரங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.